நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அரசு ஊழியர் கொலையில் சரணடைந்த முக்கிய குற்றவாளி உள்பட 11 பேரை புதுவை போலீசார் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை திபுராயப்பேட்டையை சேர்ந்தவர் கலியமூர்த்தி மகன் மணவாளன் நகராட்சி டிரைவர். 2 மாதங்களுக்கு முன் திருமணமாகி அர்ச்சனா என்ற மனைவி உள்ளார். 30ஆம் தேதி இரவு சோனாம்பாளையத்தில் மணவாளனை 14 பேர் கும்பல் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. மேலும் கும்பல் மணவாளன் வீட்டை சூறையாடி உறவினர் நாகமுத்துவையும் தாக்கியது. தகவல் கிடைத்ததும் வடக்கு SP ராமராஜு, ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த நாகமுத்துவை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மணவாளன் உடல் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடல் திபுராயப்பேட்டை சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. அசம்பாவிதத்தை தடுக்க துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மணவாளன் கொலை தொடர்பாக வம்பா கீரப்பாளையத்தை சேர்ந்த மீனவர் ராஜசேகர், குள்ள சரவணன் உள்பட 14 பேர் கும்பல் மீது வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை தேடினர். இதில் குள்ள சரவணன், அன்பரசன், ராமு, சரத், தினகரன், சபரி, திலீப், விஷ்ணு, ஜான், வீராம்பட்டினம் கமல் ஆகிய 10 பேர் போலீசில் சரணடைந்தனர். அவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் ஈகோ தகராறில் முன்விரோதம் காரணமாக மணவாளன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. முக்கிய குற்றவாளி ராஜசேகரை போலீசார் தேடிய நிலையில் நள்ளிரவில் தனிப்படையினர் கைது செய்தனர். கைதான 11 குற்றவாளிகளிடமிருந்து அரிவாள், கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அனைவரும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவான மணி, தினேஷ் உள்பட 3 பேரை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். புதுவை காமராஜர் சாலையில் உள்ள பிரபல நகைக்கடையில் வாங்கிய நகை நிறம் மாறி வெள்ளியை போன்று இருந்ததால் திராவிடர் கழகத்தினர் கடை நிர்வாகத்திடம் வாக்குவாதம் செய்து போலீசில் புகார் செய்தனர். புதுவை காமராஜர் சாலையில் உள்ள பிரபல நகை கடையில் கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சாரம் லட்சுமி நகரைச் சேர்ந்த ஜெயமுருகன் என்பவர் 2.94 கிராம் எடையுள்ள தங்க மோதிரத்தை வாங்கிச் சென்றார். தற்போது அந்த மோதிரம் நிறம் மாறி வெள்ளியை போன்று இருந்ததால் அவர் நகை வாங்கிய ரசீது மற்றும் மோதிரத்துடன் கடைக்கு சென்று நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் அந்த நகை தங்கள் கடையில் வாங்கியது அல்ல என்று கூறியுள்ளனர். மோதிரத்தில் கடைசீல் மற்றும் ரசீது போன்ற ஆதாரங்கள் இருந்தும் அவர்கள் மறுத்து கூறியதால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளருக்கு ஆதரவாக திராவிடர் கழகத்தினர் நகை கடைக்கு சென்று கடை நிர்வாகத்திடம் வாக்குவாதம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவலை அறிந்து அங்கு வந்த போலீசார் வாடிக்கையாளர் மற்றும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட அவர்கள் உரிய ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். இந்த நகைக்கடைக்கு பிரபல திரைப்பட கதாநாயகரை கொண்டு விளம்பரம் செய்வதால் அதனை பார்க்கும் பொதுமக்கள் நம்பிக்கையுடன் அந்த கடைக்கு சென்று நகை வாங்குகின்றனர். ஆனால் இதுபோன்ற சம்பவங்களால் நம்பிக்கையுடன் ஆர்வமாக விளம்பரங்களை கண்டு நகை வாங்கும் பொதுமக்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 10 நாட்களில் மின் உற்பத்தி துவங்கும் என்று அணுமின் நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் கூடங்குளம் அணுமின் நிலையம் இயங்குவதற்கு தடையில்லை என்று அது தீர்ப்பளித்துள்ளது. எனவே அடுத்த வாரம் கூடங்குளத்திற்கு அணுசக்தி பாதுகாப்பு ஒழுங்குமுறை கமிஷனின் உயர்மட்ட குழு வர உள்ளது. அக்குழு அணுமின் நிலையத்தை பார்வையிட்டு மின் உற்பத்திக்கான ஒப்புதல் வழங்கும். அதன்பின் ஓரிரு நாட்களில் மின் உற்பத்தி துவங்கும். எனவே இன்னும் 10 நாட்களில் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி துவங்க வாய்ப்புள்ளதாக அணுமின் நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை உணரும் வண்ணமும் குற்றவாளிக்கு பய உணர்வை ஏற்படுத்தும் வண்ணமும் காவல்துறை பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுவையில் சமீபத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்களுக்கு பின்னர் முதலமைச்சரும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளை கடிந்து கொண்டதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக 5000 தெருக்களை மட்டுமே கொண்டுள்ள புதுவையில் ஆளுநர், முதலமைச்சர், பல்வேறு காவல்துறை அதிகாரிகள், பல பிரிவு காவலர்கள் இருந்தும் வன்முறையையும் அறவே ஒழிக்க முடியவில்லை. எனவே மக்கள் தங்கள் பாதுகாப்பை உணரும் வண்ணமும் குற்றவாளிகளுக்கு பய உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் முதல் கட்டமாக தொகுதி ஒன்றுக்கு 10 அதிரடிப்படை வீரர்கள் அனைத்து ஆயுதங்களுடனும் சைரன் மற்றும் சுழல் விளக்குகள் பொருத்திய 2 சக்கர வாகனத்துடன் இரவு பகலாக அனைத்து தெருக்களிலும் சுற்றி வந்தாலே பாதி வன்முறைகள் அடங்கிவிடும்.
அதேபோன்று எந்த காவல் நிலைய எல்லைக்குள் குற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறதோ அந்த காவல் நிலைய அதிகாரி மீது பாரபட்சம் காட்டாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய சத்துணவு வாரம் புதுவை கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் மாநில நாட்டு நலப்பணி திட்ட குழுவும் இணைந்து தேசிய சத்துணவு வார விழாவை சத்துணவு விழிப்புணர்வு என்ற தலைப்பில் புதுவை கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் திரு விவேக் பாண்டே முன்னிலை வகித்தார். அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மைய முதல்வர் டாக்டர் வாசுதேவையா சிறப்புரையாற்றினார். விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் திரளான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனை கட்டண அறிவிப்பை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மரில் பல ஆண்டு காலமாக இலவச மருத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது. புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரியை சுற்றியுள்ள தமிழக பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜிப்மர் நிர்வாகம் சில நிபந்தனைகளுடன் கட்டண மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டண அறிவிப்பை எதிர்த்து அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவையை தொடர வலியுறுத்தி ஜிப்மர் போராட்டக் குழுவும் இந்திய மாணவர் சங்கமும் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. போராட்டத்தில் திரளான மாணவர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை முருங்கப்பாக்கம்பேட், ஆனந்தா நகர், வேல்ராம்பேட், கொம்பாக்கம், கிழக்கு கடற்கரை சாலையில் மரப்பாலம் சந்திப்பு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரையும், எல்லை வெள்ளைச்சாவடி, மறைமலை அடிகள் சாலையில் சில பகுதிகள், மாரியம்மன் நகர், ஜான்சி நகர், நடேசன் நகர், அண்ணா நகர், திருவள்ளுவர் சாலை, சாரம், கொசப்பாளையம், காமராஜ் சாலையில் தந்தை பெரியார் சிலையில் இருந்து ராஜீவ்காந்தி சிலை வரையும் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் மின்துறையோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்காக சிறப்பு மருத்துவ திட்டம் செயல்படுத்த உள்ளதாக ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மர் அனைத்து ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த சுகாதார திட்டத்திற்கு உருவம் தந்து அனைத்து ஊழியர்களும் அறிய செய்யும் வகையில் சக்தி வாய்ந்த ஜிப்மர் என்ற திட்டம் செயல்படுத்த உள்ளதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டு முழுவதும் சீராக ஆரோக்கிய பரிசோதனைகள் செய்து கொள்வதை பரப்பி அவரவர் பிறந்த நாளில் சுகாதார பரிசோதனைகள் நடைபெறும். மேலும் எளிதில் புலப்படாத நோய்கள் அல்லது குறிப்பிட்ட அபாய நோய்களுக்கு அறுதியிடும் குழு பரிசோதனை மூலம் தொடர் கவனிப்பிலும் கண்காணிப்பிலும் கொண்டுவர இலவச சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற அரசு உத்தரவுக்கிணங்க உயிர்காக்கும் மருத்துவமனையாக ஜிப்மர் செயல்படுவதாகவும், ஜிப்மரில் ஓராண்டிற்கு பல மாநில ஏழை மக்கள் தோராயமாக 6 லட்சம் புதிய நோயாளிகள் புறசிகிச்சை நோய் பிரிவிலும் உள் நோயாளிகளையும் சேர்த்து 99.5% பேருக்கு இலவச மருத்துவ சேவை செய்கிறது. மேலும் நாட்டில் உள்ள மற்ற மருத்துவமனையை காட்டிலும் ஜிப்மர் மருத்துவமனை அதிக அளவில் இலவச சேவை செய்கிறது என்றும், இந்த வகையில் இந்தியாவில் சிறப்பான மண்டல மையமாக சேவையாற்றி வருவதாகவும் கூறினார். தந்தை பெரியார் திராவிடர் கழக செயல் வீரர்கள் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ரெவேல் சோசியல் அரங்கில் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயல் வீரர்கள் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுவை லப்போர்ட் வீதியில் உள்ள ரெவே சோசியல் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில கழக பொறுப்பாளர் வீரமோகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் ஆனூர் ஜெகதீசன் மற்றும் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்தனர். மேலும் இலங்கை நமது நட்பு நாடு என்றும் இலங்கை ராணுவத்திற்கு தொடர்ந்து ராணுவ பயிற்சி அளிப்போம் என மத்திய இணையமைச்சர் பல்லம் ராஜு அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து தமிழர்களை இழிவுபடுத்தும் கருத்தாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கருதுவதாகவும், அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழகம் புதுச்சேரிக்கு வருகை தரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முத்துரத்தினம் சதுரங்க சங்கம் சார்பில் வில்லியனூர் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது. முத்துரத்தினம் சதுரங்க சங்கம் சார்பில் வில்லியனூர் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8 வயது, 12 வயது, 16 வயது என 3 பிரிவுகளாக சிறுவர்களுக்கு சதுரங்க போட்டி நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் அருள்ஜோதி வரவேற்புரை ஆற்றினார்.
திரு வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். சிறுவர்களுக்கான போட்டியை வில்லியனூர் காவல்துறை ஆய்வாளர் திரு பாஸ்கர் அவர்கள் துவக்கி வைத்தார். போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நாளை புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. போட்டியில் திரளாக சிறுவர் சிறுமிகள் பங்கேற்று தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இலங்கை ராணுவத்திற்கு தமிழகத்தில் பயிற்சி அளிக்கப்படுவதை கண்டித்து பெரியார் திராவிடர் கழகத்தினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இலங்கை ராணுவத்திற்கு தமிழகத்தில் பயிற்சி அளிக்கப்படுவதை கண்டித்தும் மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு எதிராகவும் பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே நடந்த போராட்டத்திற்கு மாநில செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் வீரமோகன் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ், இளைஞரணி தலைவர் தீனதயாளன், மகளிரணி ஆனந்தி உள்பட 87க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடியேந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி மறியலுக்கு தயாராகினர். அவர்களை உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் மடக்கி 8 பெண்கள் உள்பட 87 பேரை கைது செய்தனர். சிங்கள ராணுவத்தினருக்கு இந்தியாவில் பயிற்சி கொடுக்கக்கூடாது, பயிற்சி கொடுக்கக்கூடிய இந்திய அமைச்சர்களை கண்டித்து இந்திய மத்திய அமைச்சரவையில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்தை பெரியார் திராவிடர் கழகம் இன்று நடத்துகின்றது. மனித உரிமை ஆர்வலர் திருவண்ணாமலை ராஜமோகன் சந்திரா படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து புதுவை பெரியார் திராவிடர் விடுதலை கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகே பெரியார் திராவிடர் விடுதலை கழகத்தினர் மனித உரிமை மற்றும் சமூக விடுதலை போராளி திருவண்ணாமலை ராஜமோகன் சந்திரா படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் படுகொலை வழக்கை தமிழக அரசு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஒருங்கிணைப்பாளர் கோகுல்காந்தி தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் துய்தோயா, ஆரோக்கியராஜ், சிவராசன், துணை செயலாளர் ஆசிக் தம்பி முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கழக நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிட திரளான உறுப்பினர்கள் பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.